வணக்கம் நண்பர்களே, இது ஆட்டோடெக் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் ரெனால்ட் ட்ரைபர் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்கோர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குளோபல் NCAP கிராஷ் டெஸ்ட் இது. ரெனால்ட் கம்பெனி மூலயமா ட்ரைபர் அப்படின்ற வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா சப் 4 மீட்டரில் 7 சீட்டரோட லான்ச் பண்ண ஒரு வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்க இன்ஜின் தான் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரெனால்ட் கைகர்லையும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரெனால்ட் கைகரும் காம்பேக்ட் எஸ்யூவியாக இருந்தாலும் அது 7 சீட்டர் ஆஃபர் பண்ணுறதில்ல. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சப் 4 மீட்டர்லேயே. ஸோ இந்த வெஹிக்கிளோட பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிறப்போ CMF-A+ பிளாட்ஃபார்மில் தான் வந்து இந்த வெஹிக்கிளை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெனால்ட் ட்ரைபர் அண்ட் கைகர் இது ரெண்டுமே வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒன் மோர் வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா நிசான் மேக்னேட்டும் இதே பிளாட்ஃபார்மில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் இந்த லோ பட்ஜெட்டில் வந்து லான்ச் பண்ணதுனால இதோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் NCAP கிராஷ் டெஸ்ட்டில் வந்து இதில் வந்து ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் வந்து அடல்ட்டுக்கு வந்து ரேட் பண்ணியிருக்காங்க, 3 ஸ்டார் வந்து சைல்டுக்கு வந்து ரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே பிளாட்ஃபார்மில் நிசான் மேக்னேட்டையும் வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே 4 ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. பட் அது வாங்கினது பார்த்தீங்கன்னா ஏஷியன் NCAP டெஸ்ட், இது வந்து குளோபல் NCAP கிராஷ் டெஸ்ட். ஸோ குளோபல் NCAP கிராஷ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 64 km/h வந்து இந்த வெஹிக்கிள் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாடி ஷெல் இன்டெகிரிட்டி வந்து அன்ஸ்டேபிள் தான் கொடுத்துருக்காங்க. பட் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. டிரைவர் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிறப்ப பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு பேசஞ்சருக்கும் ஹெட் அண்ட் நெக் வந்து குட் அப்படின்ற ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிரைவர் செஸ்ட்டுக்கு மார்ஜினல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிக்வேட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வீக் புவர் அப்படின்ற ப்ரொடெக்ஷன் வாங்கலை. ஸோ குட் அடிக்வேட் மார்ஜினல் இந்த ப்ரொடெக்ஷனில் தான் மாற்றி மாற்றி வாங்கியிருக்கு. இதனால் இந்த வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 11.62 வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு அவுட் ஆஃப் 17. ஸோ 27.0 அச்சீவ் பண்ணியிருக்கு அவுட் ஆஃப் 49 சைல்டு ப்ரொடெக்ஷனுக்கு. டெஸ்ட் வெஹிக்கிள் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ 4 சேனல் ABS தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிரைவர் ஃப்ரண்டல் ஏர் பேக் இருந்திருக்கு, பேசஞ்சர் ஃப்ரண்டல் ஏர் பேக் இருந்திருக்கு. ஸோ அந்த ஏர் பேக்ஸோடு தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோ சைடு ஏர் பேக் அண்ட் டிரைவர்ஸ் நீஸ் ஏர் பேக் எதுவுமே கிடையாது. ரெனால்ட்டை பொறுத்தளவுக்கு ரீசெண்ட் டேஸாகவே சேஃப்டி வைஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் ரெனால்ட் கைகரை லான்ச் பண்ணது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைபருக்கு இந்த 4 ஸ்டார் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் கிடச்சிருக்கு. ஸோ கைகர் வந்து உண்மையாகவே இதே பிளாட்ஃபார்மில் மேக் பண்ண ஒரு சேம் வெஹிக்கிள் தான். கண்டிப்பாக அச்சீவ் பண்ணக்கூடிய ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா இதே போல் தான் இருக்கும். இந்த கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.